ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது CEFR அப்படிங்கிற காமன் யூரோப்பியன் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த CEFRை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது CEFR அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கான ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவல் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து வேரியஸான டாஸ்க்கு, அசஸ்மெண்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு 6 லெவல்ஸில் ஒரு லெவல் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பேசிக்கான லேர்னராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 6 லெவல்ஸ் 1 by 1 க்ராஸ் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட் லெவலில் போய் ரீச் பண்ணுவீங்க. ஸோ எதுக்கு வந்து இந்த மாதிரி CEFRை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த CEFR அப்படிங்கிறது 1993லேருந்து 1996க்குள்ளே டெவலப் ஆன ஒரு கான்செப்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் லாங்குவேஜஸை கற்றுக்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம எவ்வளோ கற்றுக்குறோம், எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை குறிக்கிறதுக்காக தான் இந்த CEFRை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லெவல்ஸாக லாங்குவேஜ் டாஸ்க்கை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 6 லெவல்ஸாக பிரித்து நம்ம அதை லேர்ன் பண்ணுற அந்த லாங்குவேஜை, இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறோன்னா அந்த 6th லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் லெவல் போகிற அந்த டினோஷனை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ CEFRனு கேட்டால் இப்படி எழுத முடியாதுல்ல, நான் சொல்கிற மாதிரி எழுத முடியாதுல்ல. ஸோ எப்படி எழுதணும்? CEFRனா என்ன அப்படின்னா, இட்ஸ் வைட்லி யூஸ்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி லெவல்ஸ். ஸோ இந்த CEFR அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் that denotes your language proficiency level. நீங்கள் ஒரு லாங்குவேஜில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத குறிக்கிறது தான் CEFR. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் தமிழ் தான் என்னோட மதர் டங். ஓகே, ஸோ இப்போ இந்த 6 லெவல்ஸில் வந்து தமிழில் வந்து நான் எக்ஸ்பர்ட். ஓகே, நான் தான் நேட்டிவ் ஸ்பீக்கர். ஓகேவா? ஸோ தமிழ் இஸ் மை மதர் டங். நான் தான் தமிழில் நேட்டிவ் ஸ்பீக்கர், அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் அதுதான் வந்து C2. ஸோ தமிழில் வந்து நான் C2 லெவலில் இருக்கேன், நான் தான் நேட்டிவான ஸ்பீக்கர். ஓகே, இட்ஸ் மை மதர் டங், நான் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கேன் தமிழில். ஸோ அப்போ இங்கிலீஷில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஐ கேன் ரைட் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ். ஓகே, என்னால் வந்து ஒரு நேட்டிவான ஸ்பீக்கர் பேசுகிற இங்கிலீஷை வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ளூவெண்ட் கிடையாது. ஓகே, பட் என்னால் வந்து நல்ல ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும், பேசுகிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நிறைய ஆக்சன்ஸ் இங்கிலீஷ் வந்து புரியாது, தட்ஸ் அனதர் டாபிக். பட் என்னால் வந்து ஈஸியாக கஷ்டமான டாபிக்ஸ்க்கு வந்து இங்கிலீஷில் எழுதவும் முடியும், படிக்கவும் முடியும். அப்போ வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது நான், பட் அதுக்கு ஒரு லெவலுக்கு கீழே. ஓகே, C1 இன் இங்கிலீஷ். ஓகே, இது நானே என்னை பற்றி சொல்லக்கூடாது, லைக் நானே வந்து C2 C1 அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க வைக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேஷன் கைண்ட் ஆஃப் அந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து CEFR வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து 6 லாங்குவேஜை வந்து 6 லெவல்ஸாக பிரிக்கிறாங்க. ஒரு பேசிக்கான லேர்னரில் இருந்து ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் லாங்குவேஜை பிரிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியாக, ஸ்டாண்டர்டைஸ்டான வழியாக வந்து அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இருக்குன்ற ஒரு டவுட் இருக்கும் போது, நாட் எவ்ரிபடி கேன் டெஸ்ட் யூ அண்ட் ஆஸ்க் யூ டு ரைட். ஸோ இப்போ வந்து இந்த CEFRோடைய இந்த சர்டிஃபிகேஷனை பார்க்கும்போது, நீங்கள் வந்து B1 லெவல் இன் ஜெர்மன், C2 லெவல் இன் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓகே இவங்க வந்து ஓரளவுக்கு பேசிக்கான ஃப்ரெஞ்ச் வந்து பேசுவாங்க, இவங்களால் இந்த ஊரில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்கறது தான் இந்த CERF உடைய அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி லெவல்ஸ். ஸோ பேசிக்கலாக இந்த CERFோட வேலை என்னென்னா, ஒரு காமனான பேசிஸ் எல்லாருக்கும் வந்து, அதாவது லேர்னிங், டீச்சிங், அசஸ்மெண்ட், இந்த மூணுத்துலேயும் ஒரு காமன் பேசிஸ் கொடுக்கணும் அக்ராஸ் த யூரோப். ஓகே, இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ், எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜுக்கும் அந்த ஸ்டாண்டர்டை கொடுக்கணும். அந்த ஸ்டாண்டர்டைஸ்டான எஜுகேஷன் எபிலிட்டிஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த CERFை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த CERFோட எய்ம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜை வந்து எல்லா எஜுகேஷ்னல் செக்டார்ஸ்லேயும் வந்து கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். ஓகே, அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான். ஸோ இட்ஸ் நாட் லைக் எல்லாருக்குமே வந்து, இப்போ சில பேர் வந்து
பார்த்து கற்றுப்பாங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்து தான் பேசி பழகி தான் கற்றுப்பாங்க லாங்குவேஜை. பட் இப்போ அப்படி கிடையாது. லாங்குவேஜ் கிளாஸஸ் நிறையா இருக்குது. நம்ம லாங்குவேஜ் லேபை பற்றி கூட பார்த்தோம் ஒரு வீடியோவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு பேசிக் லெவலை தாண்டி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து A1 லெவல், அதாவது A1 தான் பேசிக்கான லெவல். அதில் வந்து நான் இப்போ வந்து B1க்கு போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ B1க்கு போயிட்டேன் இந்த சென்ஸ். அப்போ வந்து நான் அந்த பிளேஸ் விட்டு வேறு பிளேஸ்க்கு போகிறேன். பட் ஸ்டில் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னும் போது நான் A2 கம்ப்ளீட் பண்ண அந்த சர்டிஃபிகேஷனை வச்சுருந்தேன்னா ஐ கேன் கண்டினியூ B1 எனிவேர். ஓகேவா? நான் ஒரு இடத்துல ஜெர்மன் கற்றுட்ருக்கேன். ஓகே, நான் வந்து இப்போ B1 லெவலுக்கு போயிருக்கேன். பட் நான் வேறு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறேன் அப்படின்னும் போது நான் A2 லெவல் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் போதும், நான் எங்கே வேணால் B1 லெவலில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதே மாதிரி நான் வேலைக்கு போகிறேன். ஓகே, வேலைக்கு போகிற இடத்துல அவங்க கேட்குறாங்க A2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஜெர்மனில், அட்லீஸ்ட் அப்படியாச்சும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் எனக்கு ஃபிட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ லாங்குவேஜ் வந்து ஓகே பேசிக்கான ஜெர்மன் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த CFR லெவல்ஸில் நான் வந்து A2வில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷன்ஸை வச்சு ஐ கேன் கெட் த ஜாப். ஸோ இந்த CEFR அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகேவா? எதுக்காக? லாங்குவேஜ் வந்து நம்ம எந்த லெவலில் இந்த லாங்குவேஜை தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட். 6 லெவலில் நம்ம எந்த லெவலில் அந்த லாங்குவேஜில் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கோம், எந்த லெவலில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மார்க்கிங் ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டாஸ்க்கு, இந்த அசைன்மெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுல. எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் வந்து இந்த CRF ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங், டீச்சிங், அசஸ்மெண்ட் மூணுத்துலேயுமே வந்து ஈக்குவலாக கவனம் செலுத்த முடியணும் எல்லாராலையும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து CFRல வந்து நிறையா வந்து லெவல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? 6 லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எப்படி அப்படின்னா வந்து A1, A2, B1, B2, C1, C2 இதான் 6 லெவல். ஸோ C2 அப்படிங்கிறது தான் நேட்டிவ் ஸ்பீக்கர், அதாவது அதான் எக்ஸ்பர்ட், இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஒன். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரியே நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறீங்கன்னா தான் உங்களுக்கு C2 கிடைக்கும். ஓகே, C2 உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ பேசுகிறது மட்டும் இல்லை, ரைட்டிங் இதுவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து A1 அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப பேசிக்காக இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 6 லெவலில் வந்து இதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிக்கலான பர்பஸஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கு, இதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து லாங்குவேஜ் பாலிசி, இதுக்கேற்ற டெஸ்ட்டு, அதாவது ஒரு பேசிக் லேர்னருக்கும் ஒரு ப்ரொஃபிஷியண்ட்டான லேர்னருக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் டிசைன் பண்ணுறது, டெஸ்ட்டு, டாஸ்க்கு, அசைன்மெண்ட்ஸ் இது கொடுப்பாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு பர்டிகுலரான, அதாவது A1னா என்ன, A2னா என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ A1 அப்படின்னா இருக்கிறதுலே பேசிக்கான லெவல் தான் A1. ஸோ A1 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து என்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியும் நான் கற்றுக்கிற லாங்குவேஜில். ஓகேவா? மை நேம் இஸ், மை ஃபாதர்ஸ் நேம் இஸ், மை மதர்ஸ் நேம் இஸ், நான் என்ன ஜாப் பண்ணுறேன், நான் எங்கேருந்து வரேன் அப்படிங்கிறத சிம்பிளான சென்டென்ஸில் என்னால் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியும், நான் எங்கே வாழ்கிறேன், ஐ ஹாவ் அ ஹஸ்பண்ட், ஐ ஹாவ் அ ஒய்ஃப், அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒருத்தர் பேசுகிறாங்க இல்லையா, அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுகிறத அவங்க ஸ்லோவாக பேசுனாங்கன்னா இவங்களால் அவங்க பேசுகிறத புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? இதுதான் பேசிக்கான A1ஓட லெவல். ஓகே, ஸோ A1 லெவலில் இருக்கிறவங்களால ஸ்லோவாக யாராச்சும் நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசினா புரிஞ்சிக்க முடியும், தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியும் சிம்பிள் சென்டென்ஸில். ஸோ A1 லெவலில் போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ A1 லெவலில் நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணணும். இந்த சென்ஸ் நீங்கள் வந்து இந்த லாங்குவேஜை 90 to 100 ஹார்ஸ் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் யூ கேன் ப்ரிப் ஃபார் த A1 லெவல் கிளியரன்ஸ். நெக்ஸ்ட்டு A2 லெவல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A2 லெவல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேசுகிற பேசிக்கான சென்டென்ஸை அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அண்டு அவங்கள பற்றி, அவங்க ஃபேமிலியை பற்றி, அவங்க எங்கே இருக்காங்க, அந்த இடத்த பற்றி, அவங்க டெய்லி வேலை, லைக் காலையில் எழுந்திரிச்சேன், போய் க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்தேன், வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கு
அவங்க பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களால கொஞ்சம் அவங்கள பற்றி சிம்பிளான வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஸோ இது வந்து A2 லெவல். ஸோ A2 லெவல் வந்து யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ராக்டிஸ். அதாவது நீங்கள் லேர்னிங் ஹார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 to 200 hours யூ ஹாவ் டு பி ப்ராக்டிஸிங் ஃபார் டு கிளியர் த A2 லெவல். இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் LLR போட்டு லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இத்தனை ஹார்ஸ் நீங்கள் வந்து டிரைவிங்கில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கணும்னு இருக்கும். ஐ திங்க் 20 hours 22 hours நினைக்கிறேன். 20 hours ஆச்சு நீங்கள் வந்து அந்த வெஹிக்கிளில் வந்து ப்ராக்டிஸில் இருக்கணும் அப்படின்ற அந்த LLR ஃபார்மில் வந்து எழுதியிருக்கும். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த பைக் லைசன்ஸ். நான் கார் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். 24 hours நினைக்கிறேன். 21 24 hours யூ ஹாவ் டு பி ஆன் த வெஹிக்கிள் ஃபார் ஷுர் அப்படின்ற அந்த கண்டிஷன் வந்து அந்த LLRல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இத்தனை ஹார்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் வந்து இந்த லெவல்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா B1 லெவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களால் வந்து சிம்பிள் சென்டென்சஸ் பேச முடியும். ஓகே, எதை பற்றினா இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, அந்த இடம் எப்படி இருந்துச்சு, உங்கள் வேலை எப்படி இருக்குது அப்படின்ற தன்னுடைய பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றியும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி ட்ரீம்ஸ், ஹோப்ஸ், ஆம்பிஷன்ஸ் இதை பற்றிலாம் அவங்களால சிம்பிளான சென்டென்ஸில் பேச முடியும். அண்ட் அந்த ஏரியாவில் அவங்களால சர்வைவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஒரு புது ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த ஏரியாவில் அவங்களால பேசிக்கான திங்ஸை பேசி சர்வைவ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ ஜெர்மனி போகிறேன் அப்படின்னா வந்து இப்போ நான் B1 லெவல் கிளியர் பண்ணிட்டேன்னா என்னால் அந்த இடத்துல போய் பேசிக்காக எனக்கு என்ன வேணுன்றதை கேட்டு வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ B1 லெவலில் வந்து இதுதான். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 350 to 400 hours வந்து கண்டிப்பாக வந்து கைடட் லேர்னிங் ஹார்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா B2 லெவல் அப்படின்னும் போது நான் வேலை செய்கிற இடத்துல, அதாவது என்னோடய ப்ரொஃபஷ்னல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்குது, அவங்களோட அந்த ஜார்கன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கோடிங்காக இருக்கட்டும். ஐம் நாட் ஷுர், நான் ஐடி கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறவங்க வந்து சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் டேர்ம்ஸ், அதாவது அவங்களோட வேலை சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த ப்ரொஃபஷ்னல் டேர்ம்ஸில் அவங்க ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக அவங்க ஆஃபீஸில் அவங்களால நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோடு பேச முடியும் அப்படின்ற ஒரு இது. அதாவது கஷ்டப்பட்டு பேசாமல், ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஸ்மூத்தாக அவங்களால ரிப்ளை பண்ண முடியும் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ வந்து அவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபஷ்னல் வேர்ட்ஸ், அவங்களுடைய ஆஃபீஸில் சர்வை பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஷ்னல் வேர்ட்ஸும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து B2 லெவல். ஓகேவா? ஸோ B2 லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 to 600 hours வந்து ப்ராக்டிஸ் லேர்னிங் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது இருந்தால் தான் உங்களால் வந்து அதை ப்ரொசீடே பண்ண முடியும். அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு C1 லெவல் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு ஈக்குவல் கிடையாது, அதுக்கு ஒரு படி கீழே. அதாவது இவங்களால் ஃப்ளூவெண்ட்டாக ஸ்பான்டேனியஸாக யோசிக்காமல் வந்து அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்களோ அது அந்த வேர்டு ஐயோ என்ன பேசணும் அப்படின்ற அந்த யோசனை இல்லாமல் ஃப்ளூவெண்ட்டாக அவங்களால பேச முடியும். எங்கே போனாலும் சரி, லைக் அவங்களோட ஒர்க் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை சோஷியலைஸ்டாக எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, தே கேன் யூஸ் த லாங்குவேஜ். நல்லா அந்த லாங்குவேஜை ஃப்ளெக்சிபிளாக அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவங்களால ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட்ஸில் கூட எழுத அவங்களுக்கு தெரியும். ஓகே, அவங்களால டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் பற்றியும் ஆன்சர் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஃப்ளூவன்சி வந்து அவங்களுக்கு C1 லெவல்ஸில் வந்து இருக்கும். ஸோ C1 லெவல் வந்து 800 hours, 700 to 800 hours ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கைடட் லேர்னிங் ஹார்ஸாக கொடுத்துருக்காங்க. C2 லெவல் தான் இருக்கிறதே ஹையஸ்ட் லெவல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரியே நீங்களும் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் C2 லெவல். ஸோ C2 லெவல் யூ ஸ்பீக் ஜஸ்ட் லைக் த நேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அவங்களுக்கு மீனிங்ஸை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், மகிழ்ச்சின்னு சொல்கிறோம், ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்கிறோம். இப்போ ஹாப்பின்ற வேர்டு எடுத்துக்கிட்டால் கூட ஹாப்பி, கிளாடு,
டிலைட்டட், அந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எல்லா இப்போ நான் இப்போ காமனாக சொல்லும் போது ஹாப்பி, கிளாட், டிலைட்டட், எக்ஸைட்டட் எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்கிறத தான் டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஒரு ஃபைனான மீனிங் சேஞ்ச் இருக்குல்ல, அந்த டியூன் ஆஃப் மீனிங் இருக்குல்ல, அந்த ஃபைன் சேஞ்சை அவங்களால புரிஞ்சிக்க முடியும். எந்த வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபைன் டியூனிங் வந்து அந்த C2 லெவலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ C2 லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா இட்ஸ் அரவுண்ட் லைக் 1000 to 1200 hours வந்து உங்களோட கைடட் லேர்னிங் ஹார்ஸ். ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ், எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கும் இந்த மாதிரி CEFR வச்சு லெவல்ஸை டினோட் பண்ணுறாங்க. எதுக்காகனா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போய் வேலை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஸ்டாண்டர்டைஸ்டான லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக டினோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிடையாது, மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதுறக்கு அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் லைக் மோர் லைக் ஆக்ஷன் ஓரியன்ட் அப்ரோச். அதாவது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 4 கைண்ட் ஆஃப் இதுலேயும் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதாவது இன்டராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறதும் இன்ட்ராக்ஷன் தான், நீங்கள் எழுதுறதுமே இன்ட்ராக்ஷன் தான். ஓகேவா? இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணுற எல்லா விதமான இன்டராக்ஷன்ஸும் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எய்ம் பண்ணி இந்த டாஸ்க்கு, இந்த சிலபஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அந்த லாங்குவேஜில் இன்ட்ராக்ட் பண்ணணுன்ற பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த CRFல வந்து 2 டைமென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து குவாலிட்டி டைமென்ஷன், இன்னொன்று குவான்டிட்டி டைமென்ஷன். ஸோ குவான்டிட்டி டைமென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த லாங்குவேஜ் யூஸை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ வேலைகளை உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் குவான்டிட்டி டைமென்ஷன். குவாலிட்டி டைமென்ஷன் அப்படின்றது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த டாஸ்க்கை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறீங்க அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பேசிக்கான லாங்குவேஜை வச்சு இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸை கொடுத்து இது எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் போய் ஒரு 6 டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஐயுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அதுதான் குவான்டிட்டி டைமென்ஷன். குவாலிட்டி டைமென்ஷன்னா என்னென்னா, நீங்கள் போய் கேட்குறீங்கல்ல, அந்த லாங்குவேஜை பேசி கேட்கும்போது எவ்வளோ சீக்கிரமாக அந்த டாஸ்க்கை லாங்குவேஜை வச்சு முடிக்கிறீங்க. அதாவது எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆப்போசிட் ஸ்பீக்கருக்கு நீங்கள் கேட்குறது புரியுது, எவ்வளோ குவாலிட்டியான ஒரு கம்யூனிகேஷன் அங்கே நடக்குதுன்றதை பார்க்குறது தான் குவாலிட்டி டைமென்ஷன். ஸோ நம்மளோட புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. CEFR வந்து எங்கெல்லாம் கொண்டு வராங்களோ யூ கேன் ஜஸ்ட் ரைட் திஸ் டேபிள். அந்த டேபிள் எழுதி இந்த கண்டென்ட் எழுதுனா திஸ் ஷுட் பி இனஃப் டு எக்ஸ்பிளைன் த CEFR. அண்ட் CEFR அப்படின்னா எதெல்லாம் இதில் வந்து இன்க்ளூட் ஆகுதுன்ற மாதிரி சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லா பேசிக்கான 4 ஸ்கில்ஸ், அதாவது ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், லிசனிங் 4மே கம்யூனிகேட்டிவான, அதாவது ஒருத்தர்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. இஃப் இட் இஸ் ரைட்டிங் ஆல்சோ அதுவுமே கம்யூனிகேஷன் தான். இப்போது ஒர்க் இமெயில் எழுதுறது, லெட்டர்ஸ் எழுதுறது இதுவுமே கம்யூனிகேஷன் தான். ஸோ கம்யூனிகேட்டிவ் திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நீங்கள் வெளியில் போய் வாங்க போகிறது, ஒரு சர்வீஸ்க்காக போகிறது, இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாமே. அண்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸுன்றது வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அந்த ஒக்காபுலரி ரேஞ்ச், அதான் நான் சொன்ன நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து CEFRல வந்துடும். ஸோ பேசுகிறது மட்டும்தான் CEFRன்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே சேர்ந்தது தான் CEFR. ஸோ CEFR இன் இங்கிலீஷ் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களோட CERF லெவல்ஸை வந்து இட்ஸ் CEFR. ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பார்க்கும்போது இங்கிலீஷில் வந்து திஸ் லாட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் இந்த லெவல்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இந்த CEFR லெவல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லைக் இமிக்ரேஷன் போகும்போது, மைக்ரேட் ஆகி போகும்போது இதை தான் வந்து அதிகமாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. பிகாஸ் த மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் கண்ட்ரீஸ் ரைட் நவ் இஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ். அண்ட் அவங்க வந்து நிறையா இமிக்ரேஷன்ஸ் வந்து இயர்லி பார்க்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் இஸ் ரியலி க்ரூஷியல் ஃபார் மெனி பீப்புள் அவுட் தேர். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிறதுனால, இங்கிலீஷ் மீடியம்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸில் படிக்கிறதுனால நிறையா பேருக்கு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான கஷ்டம் இருக்கிறதுனால, அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் வந்து நிறையா இமிக்ரன்ஸ் இருக்கிறதுனால இங்கிலீஷ் கண்ட்ரீஸ்க்கு தான் மூவ் ஆகணும் அப்படிங்கிற அந்த க்ரேஸும் நிறையா இருக்குது. ஸோ வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடான
சிஎஃப்ஆர் லெவல்ஸ் கோர்சஸ், அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, இது எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து எந்த சிஎஃப்ஆர் லெவல் எடுத்தாலுமே வந்து யூ ஹாவ் டு கிளியர் த இங்கிலீஷ் vocabulary அண்ட் கிராமர் ஆல்சோ. ஸோ நிறைய பேருக்கு வந்து தே டாக் இங்கிலீஷ், ஆனால் கிராமர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்க்குமே இந்த மாதிரி 6 லெவல்ஸ் இருக்குது. ஸோ சிஎஃப்ஆர் வந்து டீச்சர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அசஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கலாம், உங்கள் கிளாஸில் இருக்கிற மற்றவங்க வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்கலாம், எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஹோம்ஒர்க்ஸு, டாஸ்க் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டாபிக் கொடுத்து அவங்கள எழுத சொன்னால் கூட அவங்க ஏன் இப்படி எழுதுகிறாங்க, இவ்வளோ புவராக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாமல் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இவங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இந்த லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இஃப் தே கம் டு நோ வாட் லெவல் யூ ஆர் இன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்டைஸ்டான இந்த லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கும் கூட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வே ஆஃப் எக்ஸாமினேஷனாக வந்து ஒரு அசஸ்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ lot of people should already know about this, especially வந்து வெளியில் போக எய்ம் பண்ணுறவங்க, வெளிநாட்டுக்கு போக எய்ம் பண்ணுறவங்களுக்கு இந்த சிஎஃப்ஆர் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அண்ட் தெரியாதவங்க, என்ன மாதிரி இதை பற்றியே கேள்விப்படாதவங்களுக்கு this is the first time, these are the basics of CFR.